பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காட்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரு புகழனைத்து உரித்தாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு வறுமையை பற்றி தான். வறுமை ஒரு மனுஷனுக்கு எது வருமானு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உடுத்திருக்கிற உடை கம்மியாக இருக்குது, 2 உடை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லை. உணவு 3 வேளை எங்களுக்கு உணவு கிடைக்கல, ஒரு வேளை தான் சாப்பிட்றோம், 2 வேளை தான் சாப்பிட்றோன்னா அது தவறு இல்லை. செல்வத்தில் பணம் காசுகளில் எங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லை. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் அமல்களில் வறுமை இருக்குன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப மோசமான விஷயம், நம்ம வருத்தப்படக்கூடிய வேதனையான விஷயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் எச்சரிச்சிருக்காங்க. யாருமே உலகத்தில் அமல்களில் வறுமையாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி தான். ஏன்னு சொன்னால் நம்ம சராசரி நம்ம அளவுக்கு அதிகமாக எதுவுமே செஞ்சிடல, 5 வக்து தொழுகையாவது நம்ம சரிவர தொழுதுருக்கோமா அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். அந்த தொழுகையும் சரிவர நிலைநிறுத்தி இருக்கிறோமா, ஃபஜ்ர்லேருந்து இஸ்ஸா வரையும் அதை கரெக்டாக தொழுதுருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலையான விஷயம். அதில் நம்ம ஆயுள் காலங்களில் எவ்வளவு தொழுதுருக்கோங்கிறதும் கேள்விக்குறியான விஷயந்தான். என்னென்ன நல்ல அமல்கள் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறதையும் நினச்சி பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப கொடுமையான மோசமான நிலையில் தான் நம்ம இருப்போம். இந்த விஷயத்தில் நம்ம பாவிகள் ஆயிட்டோன்னு சொன்னால் நம்ம அணுவாக சித்திரவதை, துனியாவிலையும் நம்ம மரணத்தருவாயிலையும் கஷ்டப்பட்டு, நம்ம வாழ்க்கையிலையும் வேதனைப்பட்டு, இறைவன்கிட்ட திருப்பி போகிறப்பையும் அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயங்கள் ஆயிடுது. நம்ம ஹயாத்தோடு நடமாடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா சந்தோஷமாக நடமாடிக்கிட்டு இருப்போம். நம்ம துனியாவில் ஆகரத்தை மறந்து துனியாவுடைய விஷயத்திலே மூழ்கி இங்கே நிரந்தரமாக இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அறிவு செயல்படுத்தி நம்மளை கொண்டுட்டு போகும். ஆனால் அது நிரந்தரமல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகிரத்துக்குன்னு கபருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அல்லாட்ட போய் நம்மளோட உடலை மண்ணுக்கும் உயிரை இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த மாதிரி இந்த தருணம் நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு அமல்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். அமல்களில் யாருக்குமே வறுமை இருந்துடக்கூடாது. ஒரு பொறாமைன்னு ஒரு மனுஷன் படுறான்னு சொன்னால் பொறாமை எதை பார்த்து பொறாமை அடையணும்னா, அடுத்தவங்க 5 வக்து தொழுகிறாங்க, குர்ஆன் ஷரீஃபை அளவுக்கு அதிகமாக ஓதுறாங்க, அவங்க அமல்களில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படலாம். அவங்கள பார்த்து பொறாமைப்பட்டது மட்டுமல்லாமல் அதே போல் நம்மளும் செயல்படுத்தணும், நம்ம ஆயுள் காலங்கள் முழுவதும் இன்னும் சிறப்பாக செயல்படணுங்கிறத எண்ணத்தை கல்பில் நிலைநிறுத்தலாம். அது தவறு கிடையாது. அதே போல் ஒரு மனுஷன் வறுமையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களில், பொருள்களில், உணவு, உடை, இருப்பிடங்கள், செல்வத்தில் வறுமையாக இருந்துடலாம். ஆனால் அமல்களில் ஒரு நாளும் வறுமையாக இருந்துடாதீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இவ்வளவு நாளும் தொழுகலை வணங்கலைன்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கையில் எடுத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவளாக, ஒவ்வொரு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நெஹமத்துகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவளாக, சுக்ரியாவை தொழுதவளாக இருக்கணும். எப்பயுமே திக்ருகளை அளவுக்கு அதிகமாக கடைப்பிடிச்சிக்கோங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இதை அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிகிட்ட சொன்னது. அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு திக்ரை கற்றுத்தாருங்கன்னு சொன்னாங்க. அந்த தருணத்தில் கண்மணி நாயகம் அவங்க அழகாக சொல்லி கொடுத்தது இந்த திக்ரை தான். நீங்கள் இன்னும் சிறப்பாக சேர்த்து ஓதணும், உங்களுடைய பாவங்களும் கழியணும், உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அழகான விஷயத்தை நான் கற்றுத்தரவான்னு சொல்லிட்டு பயனளிக்கக்கூடிய ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அதோடு சேர்த்து அஸ்தக்பிருல்லா ரப்பி மின்குல்லி தன்பின் ஹத்தியத்தி வாத்தூபிலை இப்படியும் ஓதலாம். வெறும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் இதை அளவுக்கு அதிகமாக ஓதிட்டு வாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய பயனை நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே அடைவீங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய சொந்தங்களாக இருக்கிற நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அமல்களில் வறுமையாக இருந்துடாதீங்க. ஒரு நாளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். நம்ம அதில் செல்வந்தராக இருக்கணும். செல்வம்னா பணம் காசு மாத்திரம் இல்லை, அமலில் அளவுக்கு அதிகமாக யார் சேர்த்து சேகரித்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் உண்மையான செல்வந்தர். அதே போல் உலகத்தில் நம்ம உடலை குடித்து சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணிக்கிறோம், அது அழகு கிடையாது. அமல்களை அளவுக்கு அதிகமாக யார் நிறைய கையில் எடுத்து வாசனை திரவங்களோட சுத்தபத்தமான உடைகளோட அல்லாஹ்வுக்கு அஞ்சி பேணுதலுடன் தொழுது அந்த தொழுகையை நிறைவேற்றுறாங்களோ அவங்க தான் அழகிய உள்ளம் படைத்தவர்கள்,
உடல் அமைப்பும் அப்படியாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக இருந்துக்கங்க. வறுமைங்கிறது அமல்களில் இருந்துடக்கூடாது. நஷ்டவாளி ஆயிராதீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளை சார்ந்த பிள்ளைகளும் பின்வரும் சந்ததிகளும் அமல்களை அதிகப்படுத்தி 5 வக்து தொழுகையை நிலைநிறுத்தி தொழுகிறதோடு மட்டுமல்லாது நல்லபடியாக அல்லாஹ் ஒருவனுக்கு பேணுதலுடன் நடந்து தக்குவா நிலையில் அடைந்து திக்ரு சலவாத்துகளையும் அதிகப்படுத்தி ஓதி பயன்பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நற்செய்தியோட இந்த பயானை முடிக்கின்றேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.